ஏன் தயங்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து மேடம், நாளைக்கு சூர்யா சாருக்கு தூக்கு. நான் உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணி தரேன். ஜெயிலரு சூர்யா சார்கிட்ட உங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சூர்யா சாரு குழந்தையும் ஒய்ஃபையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சூர்யா பார்க்க போறோமா? துர்கா மேடம்க்கு ஃபோன் போல, அதான் நேர்ல பார்த்து சொல்லலாம்னு வந்த மேடம். சூர்யா என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? சூர்யா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் வரேன். சொல்லுங்க எங்க இருக்காரு? சொல்லாதீங்க. தேவிமா, தேவிமா, துர்கா வரட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். தேவிமா, தேவி, சூரிய மாமா ஜெயில இருக்கிறது பாப்பாக்கு தெரியாது. நாங்க எல்லாரும் வெளியூர்ல இருக்கிறத சொல்லி வச்சிருக்கோம். இந்த நிலைமையில பாப்பாவை எப்படி ஜெயிலுக்கு கூட்டிட்டு வர முடியும்? ஆமா, சூர்யா ஜெயில இருக்கிறத பார்த்தா தேவி ரொம்ப வருத்தப்படுவா. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது மேடம். ஆனா நாளைக்கு அவரை தூக்குல போட போறாங்க. அந்த மனுஷன் கடைசி ஆசையா குழந்தைய பார்க்கணும்னு சொல்றாரு. அவரோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றாம இருக்க முடியும்? மேடம், அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. டைம் ஆகுது. உங்களை யாராவது ஒருத்தர் குழந்தைய கூட்டிட்டு ஜெயிலுக்கு வாங்க. நாங்க ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு துர்கா மேடமும் வந்துருவாங்க. சரி, நீங்க போங்க. நான் துர்கா கிட்ட பேசிட்டு அப்புறமா நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம், லேட் பண்ணாதீங்க. சீக்கிரம் வந்துருங்க. நாங்க கிளம்புறோம் மேடம். வந்துருங்க. வாயா போலாம். இப்ப என்ன பெரியமா பண்றது? முதல்ல நீ துர்காவுக்கு ஃபோன் போடு. என்னாச்சு? போன் நாட் ரீச்சபிள்னு வருது பெரியமா. போலீஸ்காரங்களும் போன்ல பிடிக்க முடியலன்னு தானே சொன்னாங்க. இப்ப என்ன பண்றது ஹாசினி?